நீங்க ட்ரிவாண்ட்ரம் ஃப்ளைட் எனக்கு இருந்தது, அந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணியாச்சு. அதில் போகாமல் நாங்கள் கொச்சி வரை வந்தது. ஆனால் அது விதி பாருங்க எப்படி. அவங்களுக்கு அந்த அதில் வெளியே வர ரொம்ப கஷ்டம். வரவே இல்லை அவங்க, அந்த மாதிரி ரொம்ப டிப்ரெஷனாக இருந்தது. கார் வந்து டிவைடர் மேலே இடிச்சிட்டு மேலே வந்துச்சு. பஸ் வந்து எடுத்துட்டு பின்னாடியிலேருந்து இடிச்சு காரை தூக்கிட்டு போனால் நான் என்னை தூக்கி போட்டேன். பஸ் வர்றது எனக்கு தெரிஞ்சது. இந்த 2 லைட் போட்டு அப்படியே ஹெட்லைட் அது வந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தது. நான் சௌந்தரிய லஹரி இப்போ எப்போ இந்த சாண்டிங் பண்ணுவேன் இந்த பொண்ணுக்கோசரம், அந்த மனுஷாக்கோசரமே பண்ணிட்டு இருந்தேன், பிரார்த்தனை பண்ணிட்டு. விழுந்த போது எனக்கு தெரியும், நான் விழுந்த உடனே நான் ஆக்சிடென்ட் இப்போ கூட எனக்கு காதில் இது வருது. எனக்கு எப்போ மனுஷா மேலே தான் விருப்பம், ஆல்வேஸ் மனுஷா அதே ನನಗೆ. ಅವ್ರ ಹತ್ರ ನಾವು ಒಂದು என்ன சொல்கிறது, அவர் டிவோஷன் மாதிரி எனக்கு அவ்வளோ எடிக்ஷனாக இருந்தது அந்த பொண்ணு. எனக்கு மடியில் தான் தூக்கிட்டு தான் போய் உட்கார்ந்து. அப்போ முகத்துல காயம் வந்தது அவங்களுக்கு? இல்லை, கண்ணில் மூடிட்டு இருக்குது, அப்படியே ஃபுல் ப்ளீடிங் ஆயிடுச்சு. நானும் கடவுளை கூப்பிட்டே இருந்தது, என்ன பண்ணுறது தெரியாமல். ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் மடியிலேருந்து நான் டாக்டர்ஸு நர்சஸ் எல்லாம் வந்து எடுத்து ஹாஸ்பிட்டலில் ஒரு உடனடியாக ஒரு பெட்டு. அது எனக்கு தெரிஞ்சு அவங்க சைலண்டாக சாந்தமாக கண் ஓப்பன் பண்ணதும் கண்ணு ஃபுல்லாக ஒயிட் கலராக இருந்தது, பிளட்டே கிடையாது அந்த மாதிரி. அப்படியே அப்படியே போயிடுச்சு. எனக்கு புரியுது போகிறது. வணக்கம் வாவ் தமிழா நண்பர்களே. காலங்கள் எவ்வளோ வேகமாக ஓடிவிட்டாலும் சில துயரங்களை, சில காயங்களை அவ்வளோ சுலபமாக மறக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு துயரம்தான் மோனிஷாவின் மரணம். என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட மன்னன் பேரு என்னடி என்று துள்ளி குதித்து தங்கமையில் ஓட விளையாடிய மோனிஷா காலமாகி 33 வருடங்கள் ஓடிவிட்டன. இந்நிலையில் அவருடைய அம்மா ஸ்ரீதேவி உன்னி அவர்கள் நம்மோடு இருக்கிறார். பல விஷயங்களை அவரோட பேசுவதற்காக வந்திருக்கிறோம். வணக்கம்மா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. ஸோ எல்லாமே கனவு போல இருக்கு. வேகமாக 33 வருஷம் ஓடிச்சு. இப்போவும் நான் அந்த என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட பாட்டை கேட்கும்போதுலாம் மனசு ரொம்ப பாடுபடும். எனக்கே பாடுபடுதுன்னு உங்களுக்கு எப்படி இருக்கு எனக்கு தெரியும். இதில் என்ன கொடுமைனா, அந்த பாட்டை பாடிய சொன்னதாகவும் இல்லை, அவங்களும் அகால மரணம். நம்ம மோனிஷாவும் ரொம்ப சின்ன வயசு, 21 வயசு தானே. 21 வயசு. இப்போ எப்படி அந்த மரணத்துக்கு பிறகு எப்படி அதை ஜீரணிக்கிறீங்க நீங்கள்? தாய் குழந்தைன்னா அந்த பந்தம் எல்லாருக்குமே தெரியலையா. ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு. அப்புறமா நான் கூட எனக்கு கூட அடிபட்டு இருந்தேன் அந்த ஆக்சிடெண்ட்டில். ரொம்ப அவங்க மடியிலே தான் படுத்துருந்தாங்க. மடியிலே படுத்து தூங்கிட்டு இருந்தோம். அப்போ தான் இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அந்த பஸ்ஸும் காரும் கொலைட் ஆகி ஆಮೇಲೆ எனக்கு கூட கொஞ்சம் அது ஒரு பெரிய கதை, ரொம்ப பேசுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது சரி, விடிகாலம்பரம் 6 மணிக்கு நடந்தது இல்லை? 6 மணிக்கு அன்னைக்கு குருவாயூர் ஏகாதசி ಶನಿವಾರ. ಆಸ್ಪೀಷಿಯಸ್ ಆನ್ ಡೇ. ಅದು ಬಸ್ ಕಾರು ಕೊಲೈಡ್ ಆಗಿ ಆಮೇಲೆ தப்பு யார் மேல? பஸ்காரங்க மேலயா? அது எனக்கு சொல்ல முடியாது. அது இப்போ எனக்கும் ஒரு சந்தேகமாக தான் இருக்குது. பஸ் வந்து கார் மேலே அப்போ என்ன ஃபைண்டிங் சொன்னாங்க கடைசியில் ரிப்போர்ட்? இல்லை, அவங்க சொல்கிறதுன்னா இது கார் வந்து டிவைடர் மேலே இடிச்சிட்டு மேலே வந்துச்சு. பஸ் வந்து எடுத்துட்டு பின்னாடியிலேருந்து இடிச்சு காரை தூக்கிட்டு போனால் நான் என்னை தூக்கி போட்டேன். ஸோ கார் வந்து ஃபர்ஸ்ட் டிவைடர் மேலே இடிச்சிச்சுன்னு சொல்கிறாங்க. அப்புறமா அந்த பஸ்ஸு வந்து கொலைட் ஆகிடுச்சு. அதில் அப்படியே இந்த பஸ்ஸு சைட்லேருந்து வந்துட்டு இருந்தோம், நாங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இருந்தோம், அப்படியே போயிடுச்சு. அப்புறம் காரை எடுத்துட்டு பஸ்ஸு போயிடுச்சு முன்னாடி, அந்த வந்த டைரெக்ஷன்லேயே போயிடுச்சு. கார் இந்த வர்ற டைரெக்ஷன் அந்த டைரெக்ஷன். அப்புறமா நான் வந்து என்னை தூக்கி போட்டேன். டோர் ஓப்பன் ஆகி நான் ரொம்ப தூரத்தில் நான் போய் விழுந்துட்டேன். அந்த விழுந்துட்டது இந்த இத்தனை சாஞ்சு தான் விழுந்துட்டுக்கிட்டு, அதனால தான் எனக்கு காலு தான் அடிப்பட்டது ஃபுல்லாக. நினைவு இருந்தது த்ரூ அவுட். என்ன நடந்தது எனக்கு தான் அப்போ நல்லா தெரியும் என்ன நடந்ததுன்னா. நான் அப்போ நாம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தது. நான் சௌந்தரிய லஹரி இப்போ எப்போ இந்த சாண்டிங் பண்ணுவேன் இந்த பொண்ணுக்கோசரம், அந்த மனுஷாக்கோசரமே பண்ணிட்டு இருந்தேன், பிரார்த்தனை பண்ணிட்டு. விழுந்த போது எனக்கு தெரியும்,
நான் விழுந்த உடனே நான் ஆக்சிடென்ட் இப்போ கூட எனக்கு காதில் இது வருது. பக்கத்துல மோனிஷா இல்லையேங்கிற பதட்டம் இல்லை, அது இருந்தது. கார் இல்லை, கார் நான் என்ன தூக்கி போட்டாச்சல்ல, நான் வெளியில வந்தச்சல். இப்போ காரு பின்ன திருப்பி பார்க்கும்போது கொஞ்சம் தூரத்தில் காரு டிக்கி மாத்திரம் தெரியுது. அந்த டேர்ன் பண்ணியாச்சு. அப்புறம் பஸ்ஸு எனக்கு புரியவே இல்லை. பஸ்ஸு நான் பார்க்கவே இல்லை. பஸ் வர்றது எனக்கு தெரிஞ்சது. இந்த 2 லைட் போட்டு அப்படியே ஹெட்லைட். அது அப்புறமா எப்படி நான் அந்த கடவுளை என்ன அந்த மாதிரி துரிதம் வரும்போது நம்மளை கொஞ்சம் என்னமோ ஒரு ஃபில்டர் போடாங்க, நமக்கே தெரியாது அந்த நிமிஷத்தில் என்ன நடக்குதுன்னு. ஷாக்கு தான் அது. அது எப்படி வருதுன்னு பார்க்குறேன். இது இடிச்சது தெரிஞ்சு எனக்கு தெரியாது. நான் வெளியில் போட்டேன், என்ன தூக்கி போட்டேன். எனக்கு எப்பவும் மனுஷா மேலே தான் விருப்பம். ஆல்வேஸ் மனுஷா அதே ನನಗೆ இது. அவர் ಹತ್ರ நான் என்ன சொல்கிறது, அவர் டிவோஷன் மாதிரி எனக்கு. அவ்வளோ டிக்ஷனாக இருந்தது பொண்ணு எனக்கு. நாங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. ஒரே பொண்ணு ஒரே பொண்ணு, பையன் இருக்குது, அவங்க அண்ணா. நான் விழுந்ததும் அப்படியே எனக்கு புரிஞ்சது எல்லாம் போயிடுச்சுன்னு. அதான் இங்கே மனுஷா நான் ரொம்ப கத்துனேன். அவங்க யாரும் ஓடி வந்தேன். இந்த ஓட்டோக்காரெல்லாம் காலையில் அவங்க எல்லாம் இருப்பான்ல அங்கே, அவங்க ஓடி வந்து யாரம்மா நீங்கன்னு. நான் மோனிஷா. அது அவங்கள எல்லாம் ரொம்ப கத்திட்டேன். அவங்க போய் மோனிஷா தூக்கிட்டு எடுத்துகிட்டு வரதை நான் பார்த்தேன். என்னை தூக்கி அவங்க ஆட்டோவில் போடுறது ஹாஸ்பிட்டல் பக்கத்தாங்க. ஹாஸ்பிட்டல் 2 கிலோமீட்டர் கூட இல்லை, அங்கே தான் இது நடந்தது. ஹாஸ்பிட்டலில் போகிறதுக்குன்னே நான் வரமாட்டேன், என் பொண்ணு இல்லை, நான் வரமாட்டேன்னு சொன்னேன். அப்போ அது எனக்கு மேலே எல்லாம் ஃபுல் பிளட்டு, ரத்தம் ஃபுல்லு. அது என்ன ஆறுதுன்னு எனக்கு தெரியாது. எனக்கு ஓடவும் முடியாது. திருப்பி நான் ஓடிட்டேன். ஓடும்போது தான் எனக்கு காலெல்லாம் என்னமோ அது ஓட முடியலை, அப்படி கட்டக்கட்டா சவுண்டு வருது. அதில் போன் கிராக் ஆகிடுச்சு. அப்படியே எப்படி ஓடுனப்போ அவங்க பிடிச்சிட்டேன். பிடிச்சோடனே அம்மா இல்லை, அவங்க சரி நாங்கள் எடுத்துகிட்டு வரோன்னு சொல்லி யாரோ போய் எடுத்துகிட்டு வந்து என் மடியில் போட்டேன் ஆட்டோவில். அப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். மோனிஷா அப்பவும் மடியில் போட்டாங்க. அப்பவும் மடியில் போட்டாச்சு. அது எங்கள் மடியில் தான் தூக்கின்னு தான் போகுது உட்கார்ந்து. அப்போ முகத்துல காயம் இருந்தது அவங்களுக்கு? இல்லை ஐயா ಆ ಟೈಮಲ್ಲಿ அப்போ டைம் ಸಮಯ கண்ணில் மூடிட்டு இருக்குது. அப்படியே ஃபுல் ப்ளீடிங் ஆகிட்டு இருந்தது. ஃபுல் ப்ளீடிங் ஆகிடுது. எனக்கு தெரியாது எங்கேருந்து இதெல்லாம் வருதுன்னு. அந்த மாதிரி அது காலங்காத்தாலே அவ்வளோ சன்லைட் இல்லையா, பனி ஜாஸ்தி இருந்தது ஆ டைமில். இப்போ இங்கே சொல்கிறேன், இது பஸ்ஸு டிவைடர் ஸ்பீடோட டிவைடர் ஜம்ப் ஆகிருக்குது காரன்னு சொல்கிறாங்க. எனக்கு அது ஃபீல் ஆகலை. எனக்கு இது ஜம்ப் பண்ண நமக்கு ஃபீல் ஆகும்ல, அந்த ஜம்பெல்லாம் எனக்கு ஃபீல் ஆகலை. இது இடிச்சது தான் எனக்கு ஃபீல் ஆகுது. உங்க மடியில படுத்து ஆஸ்பத்திரிக்கு போனாங்கல்ல, அப்போ மனுஷாக்கு நினைவு இருந்ததா? நினைவு இருக்காது. இல்லை, கம்ப்ளீட் இங்கே அடிப்பட்டதில்ல. ஒரே அடி, வேற எங்கேயும் என்ன இல்லை, அப்படியே இடப்பட்டு. அப்புறம் எனக்கு புரிஞ்சது என்னமோ பெரிய விஷயம் இது, இப்போ நிற்க முடியாதுன்னு. அது எனக்கு நானும் கடவுளை கூப்பிட்டே இருந்தது, என்ன பண்ணுறது தெரியாமல். ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் நாங்கள் என் மடியிலேருந்து நான் டாக்டர்ஸு நர்சஸ் எல்லாம் எடுத்து ஹாஸ்பிட்டலில் உடனடியாக ஒரு பெட் ரெடி பண்ணி அதில் படுக்க வச்சேன். அதுக்கு நானும் பக்கத்தில் போய் நின்னேன். நான் அப்படியே கூப்பிட்டு இருந்தேன். கண்ணு திறந்தேன், பேச அம்மா அது முடியலை. அது எனக்கு தெரிஞ்சு அவங்க சைலண்டாக சாந்தமாக கண் ஓப்பன் பண்ணதோ கண் ஃபுல்லாக ஒயிட் கலராக இருந்தது, பிளட்டே கிடையாது அந்த மாதிரி. அப்படியே போயிடுச்சு. எனக்கு புரியுது போகிறது, நான் பார்த்துட்டே இருக்குது, எனக்கு தெரியுது. ஆனால் அது ஒரு கடவுளை விஷயம் மாதிரி நான் எடுத்துட்டேன். அந்த அம்மா அம்மனோட ஒரு ரேஸ் அதுதான் அவங்க சொன்னேன். தலைநாள் நைட்டில் என்கிட்ட அந்த சொன்னேன், அப்படி சொன்னேன். என்னம்மா லைஃப் எனக்கு ஒரு உபதேசம் பண்ணுறேன். யார் சொன்னா? மனிஷா. நாங்கள் நைட்டில் தூங்கும்போது பங்கஜ் ஹோட்டலில், ட்ரிவாண்ட்ரம் பங்கஜ் ஹோட்டலில் இருந்ததில்ல. அப்போ அவங்க நைட்டில் தூங்கும்போது ஏன்னோ பேசிட்டு பழகிட்டு அந்த கலகலப்பாக இருப்போம். நம்ம எந்த தமாஷா பேசிட்டு இருந்தோம். அப்புறம் சொன்னாங்கிட்டாம்மா, நீங்கள் நல்லபடியாக சாப்பிடுங்கோ, நல்லா இதெல்லாம் குடிச்சு இப்போ சாப்பிட்டு நல்லா இருங்கோ. யாரையும் ஒன்று துரோகம் பண்ண வேண்டாம், தெரிஞ்சு பண்ணக்கூடாது. தெரியாமல் இன்னும் நடந்துச்சு, அதனை பற்றி கவலைப்படாத, அதை அப்படியே விட்டுடு. அப்போ நான் ரொம்ப சிரித்தேன். அம்மாம்மா இதென்னா அது சுப்பிரமணியனா, சிவனுக்கு ஓங்கார பொருளை, அதான் நான் சொன்னேன், ஓங்கார பொருளை சொல்லு அப்படி சொன்னேன். அப்போ அவ்வளோ இப்போ சிரிப்பது. இது முதல் நாள் ராத்திரி
டிசம்பர் 4th நைட் லாஸ்ட்டு பேசினது நான். உங்களுக்கு உபதேசம் பண்றேன். உபதேசம் பண்ண நான் பின்ன அப்போ நீ என்ன சுப்பிரமணியன் சிவனை சொல்லி கொடுக்குற சொல்லு அப்படி சொன்னேன். அப்போ அப்படி வந்து இதுதான் அப்படி தமாஷா. அவளும் டான்ஸர் இல்லை, இப்போ இப்படியெல்லாம் பண்ணி நாங்கள் டான்ஸ் பண்ணி தமாஷா பண்ணிட்டு அப்புறமா திருப்பி அங்கே போய் லாக் போடுறேன். இங்கே டோரு நான் அவளே போய் போடும்போது பின்னாடி திருப்பி பார்த்தேன். இப்போ நான் சொன்னேன், பின்ன நீ உனக்கு தெரியாது நான் யாருன்னு சொன்னேன். மனிஷா சொல்கிறேன், உனக்கு தெரியாது நான் யாருன்னு. அப்போ நான் பின்ன இது வந்து மூகாம்பிகா தேவியோட ஒரு ரஷ்மி அப்படியே வந்து எனக்கு என் கையில் வந்தது இல்லையா, நான் தமாஷா பண்ணேன். ஆமாம்மா இது திருப்பி இருக்கேன், தெரியாது நான் மனிஷா, அதான் லாஸ்ட்டு சொல்லி இங்கே பிடிச்சிட்டு நைட்டு இங்கே பிடிச்சி மனிஷா நான் மனிஷா அப்படி சொன்னேன். அப்போ நம்ம சிரிச்சு வா தூங்கலாம். இதுதான் லாஸ்ட்டு. இதுன்றது ஒரு நாள் குருவாயூர் ப்ரோக்ராம் கிடச்சிது டிசம்பர் 18th. ஒரே தடவை ரிஹர்சலுக்கு வரலான்னு சொல்லி காலையில் நாங்கள் கன்ஃபார்ம் ஆகாத டிக்கெட் எடுத்து, கொச்சியில் தான் ஃப்ளைட்டு, ட்ரிவாண்ட்ரம் பெங்களூர் ஃப்ளைட்டு இருந்த டிக்கெட் கன்ஃபார்மாக இருந்தது கையில். அது வேண்டாம், அது கேன்சல் பண்ணிவிட்டு காலையில் கிளம்பலாம்னு சொல்லிட்டு காலையில் அது காலங்காத்தாலேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் ட்ரிவாண்ட்ரம்லேருந்து எங்கே போகிறீங்க? கொச்சின் ஏர்போர்ட். கொச்சின் ஏர்போர்ட் போய் குருவாயூர் போகிறீங்களா? அல்ல, ஏர்போர்ட் பெங்களூர் வர்றோம். ஏன்னா இங்கே ஆர்கெஸ்ட்ரா ரெடி இருக்குது. அடையார் லக்ஷ்மண் சார் தான் அவங்களது குரு. ஸோ ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து இதுக்கு வரீங்க? ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து கொச்சி வந்து கொச்சியிலேருந்து பெங்களூர். ட்ரிவாண்ட்ரம் ஃப்ளைட்டு எனக்கு இருந்தது, அந்த டிக்கெட்டு கேன்சல் பண்ணியாச்சு. அதில் போகாமல் நாங்கள் கொச்சி வரை வந்தது. ஆனால் அது விதி பாருங்கள் எப்படி. இல்லைன்னா இந்த ஆக்சிடென்ட் வந்து கொச்சியிலேருந்து வரீங்க, ஆலப்புழையில் ஆக்சிடென்ட் அல்ல, சேர்த்தலை, ஆலப்புழை சைடு டிஸ்ட்ரிக்ட் சேர்த்தலை. அப்புறம் ட்ரிவாண்ட்ரம் கொச்சின் ஃப்ளைட்டு அல்ல காரில் தான் வரணும் இல்லையா ஏர்போர்ட்டுக்கு. அப்போ அந்த ஏர்போர்ட்டுக்கு வரும்போது தான் இதெல்லாம் நடந்தது. அது காலங்காத்தால நான் 7 மணிக்கு என்ன இது ஃப்ளைட். அதுக்கு முன்னாடி அங்கே தெரிஞ்சது அங்கே வந்தது காலங்காத்தால ஒரு 6 மணிக்கெலாம் அந்த ஆக்சிடென்ட் ஆகிடுது. 6 o'clock அதே டைம் 6 o'clock. எனக்கு ஒரு இது இருக்குது, ஹேபிட் இருக்குது. எப்பவும் மனுஷ கூட இருக்கும்போது எப்போ இப்படியே பார்த்துட்டே இருக்கேன் வாட்ச் டைம். எனக்கு அது ஒரு பழக்கம் இருந்தது சின்ன வயசுல. இந்த எப்போ இங்கே இருக்கும்போது இப்போ இதுக்குள்ளே இவன் இருந்தால் ஒரு 10 வாட்டி டைம் பார்த்துட்டு இருக்கேன். அப்போ நான் சும்மா பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் சும்மா பண்ணிட்டு இருந்தது இல்லை காலையில் இப்படி பண்ணதுன்னு 6 o'clock நினச்சி இது ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அது அப்படியே 6க்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு 5 நிமிஷம் இருக்கும். அப்புறம் வந்து இங்கே போகும்போது ஒரு 6:10 போயாடுச்சு, போயாடுச்சு. இவரே விட்டாச்சு. அப்படி நாங்கள் ரொம்ப க்ளோஸாக இருந்தது, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு மேலே ரொம்ப கஷ்டப்பட்டு. எப்படி தகவல் சொன்னீங்க? அப்புறம் பையன் வந்து துபாயில் இருந்தான். பையனும் ஒய்ஃபும் துபாயில் இருக்குது, சின்ன குழந்தை இருக்குது. அவங்க அங்கேருந்து ஃப்ளைட்டுக்கு வந்தாச்சு. வந்து இப்போ நெக்ஸ்ட் டே நாங்கள் பெங்களூரில் வரணுமே, இது கொச்சியில் நடந்தது. பெங்களூர் செட்டில் ஆகிட்டீங்க இல்லையா? பெங்களூர் 50 வருஷமாச்சு. அதான் அடிக்கடி. ஹஸ்பண்ட் நாராயணன் அங்கே இருக்காரு இல்லை? ஹஸ்பண்ட் இப்போ இல்லை, அவங்க போய் அங்கே இருந்தார். அவங்க வீட்டில் இருந்தது. நாங்கள் தான் ஷூட்டிங்க்கு போனோம். ஷூட்டிங் போய் வரும்போது தானே இது ஷூட்டிங் ஒரு 1 டே பிரேக் எடுத்தது. பிரேக்கை எடுத்துகிட்டு வந்தது. ரிஹர்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே வரேன்னு சொல்லிவிட்டு ரிஹர்ஸல் வந்துட்டு இருந்தது. பரதநாட்டியம் அது ஃபுல் ஆர்கெஸ்ட்ரா ரெடி ஆகிட்டு இருந்தது. அவள் அப்பாவை கூப்பிட்டு சொன்னேன், அப்பா ஆர்கெஸ்ட்ராலாம் ரெடி பண்ண சொல்லுங்க, நான் அங்கே காலையில் வர்றேன். காலையில் வந்து ஒரு 11:30 இன்னும் ஒரு 4 மணிக்குள்ளே இது பரதநாட்டிய கச்சேரி நிறைய பண்ணிகிட்டு இருந்தா டைமில். அப்போது பண்ணலாம், ரெடி பண்ணி வச்சுருங்க. அவங்க சொன்னேன் எல்லாம் ரெடியாக இருக்குது வாங்க. எல்லாம் ரெடி ஆகி நாங்கள் அது படிச்சு அதெல்லாம் ரிஹர்சல் முடித்து நெக்ஸ்ட் டே மார்னிங் திருப்பியும் ஷூட்டிங்கு போகலாம். அதுதான் இருந்தது. அப்படி நீங்கள் வந்து பரதநாட்டியம் டான்ஸர் இல்லையா? நான் மோகினி ஆட்டம். நீங்கள் மோகினி ஆட்டம்? பரதநாட்டியம் எல்லாம் கற்றுக்கணும் சின்ன வயசில். ஆனால் எனக்கு மோகினி ஆட்டம் தான் ஜாஸ்தி பிரீத்தி ஜாஸ்தி. மோகினி ஆட்டம் அதே பிரியம். அதை கோபிகா வர்மா இருக்காங்க. அதெல்லாம் என் பொண்ணோட வயசு பசங்க. அப்படியா? உங்களை பார்த்தா இவங்களும் கற்றுக்கிட்டாங்களா? மோனிஷாவும் பரதநாட்டியம் எல்லாம் அந்த அடையார் லக்ஷ்மண், பத்மினி, பிரியதர்ஷினி பழைய காலத்து ஒரு ஆக்ட்ரஸ். அவரு அந்த ஃபர்ஸ்ட் குரு மோனிஷாவோட. அப்புறமா 9 இயர்ஸ்லாம் அவளு அரங்கேற்றல முடிச்சிச்சு. அல்ல பெங்களூர், ஃபுல் பெங்களூர். பத்மினியும் அங்கே தான் இருந்தது பெங்களூரில். பத்மினி ராமச்சந்திரன் சொல்லுவாள், பத்மினி பிரியதர்ஷினி அவர்
ம். அவர் ஃபஸ்ட்டு குரு. அப்புறமா 9 வயசில் அரங்கேற்றம் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா லக்ஷ்மண் சார், அடையாள லட்சுமணன். அடையார் லக்ஷ்மண் சார் சார் அங்கே கிளாஸ் எடுத்து நான் இங்கே கொண்டு வந்தேன். ஃப்ரெண்டு வீட்டில் தங்கி எனக்கு அவ்வளோ ஆசை டான்ஸுன்னா. இந்த பொண்ணு ஸோ மெட்ராஸ்ல பரதநாட்டியம் இங்கே தான் தங்கியிருந்தாங்களா? இங்கே மெட்ராஸ்லேயே அவங்க அந்த ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் இருந்தது. அவங்க வீட்டில் தங்கி அடையார் லக்ஷ்மண் சார் வீட்டில் போய் அங்கே பெரிய ஒரு அந்த காலத்தில் ஒரு பெரிய ஹாலெல்லாம் இருந்தது அவங்களுக்கு. ம். அங்கே தான் ப்ராக்டிஸ் நடந்தது. அப்போலாம் என்ன வயசு இருக்கும் அப்போ மனுஷாக்கு? மனுஷாக்கு வந்து 10 இயர்ஸ் 11 இயர்ஸ் அப்ப 10 சினிமாக்கு 11 உள்ள இயர்ஸ் ஒன்றும் வரல. அப்போ வரல. 14 இயர்ஸ்லாம் சினிமாவுக்கு வந்தேன். சினிமாங்கிறது நீங்க வந்து மலையாளத்தில் நிறைய நடிச்சிருக்கீங்கல்ல? மனுஷா போயதுக்கு பிறகு மனுஷா இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியெல்லாம் எல்லாம் கெஞ்சி கேட்பா. அது கொஞ்சம் ஒரு ரோல் இருக்குது, கொஞ்சம் பண்ணுங்க அம்மா அப்படி எப்படி சொல்லிகிட்டே இருக்கிறதுனால சரி கொஞ்சம் கொஞ்சம் பண்ணலான்னு. மனுஷா போகிறதுக்கு அப்புறம் தான் ஜாஸ்தி நடித்தது நான். அதுக்கப்புறம் தான் இவங்க எல்லாம் கூப்பிட்டு வந்தேன், நீ வீட்டில் இருக்காத, உங்கள் டேலண்ட் இருக்குது, இப்படியெல்லாம் ஆகக்கூடாது சொல்லிட்டு அவங்களெல்லாம் பயங்கர அன்பாக கூப்பிட்டு நான் பண்ணது. இல்ல, உங்களுக்கு அந்த மனசு ஒரு சேஞ்சாக இருக்கும். அதான் மலையாளத்தில் எத்தனை படம் பண்ணியிருப்பீங்க நீங்க? ஒரு 40 50 படத்துக்கு கீழே பண்ணியிருக்கிறேன். ம். என்னென்னமோ நிறைய பண்ணியிருக்கிறேன். ம். இப்போ தான் கொஞ்சம் கோவிடுக்கு அப்புறம் தான், இப்போ ஜாஸ்தி பண்ணல, ஒரு படம் தான் பண்ணியது கோவிடுக்கு ஆன பிறகு மம்முட்டி படம். நட்சத்திரங்கள்லாம் நகட்சதங்கள் ஃபர்ஸ்ட். நகைச்சதங்கள். நகட்சதங்கள் மோனிஷாவோட first film. மனுஷ் அதான் வந்து இவங்க ப்ரொடியூஸ் பண்ணேன்னா இதில் தமிழ்ல வந்து பூக்கள் விடும் தூது. பூக்கள் விடும் தூது. நட்சத்திரங்கள் வந்து எம்டி வாசுதேவ நாயர் ஸ்கிரிப்ட் இது போல இருக்கு கதை வசனம். ஸ்கிரிப்ட் அவர் தான், கதை ஸ்கிரிப்ட் எல்லாம் எம்டி வாசன் ஹரிஹரன் சாரோட இது டைரக்ஷன் நகட்சதங்கள். Okay. இங்கே ஸ்ரீதர் யார் டைரக்ஷன், ஸ்ரீதராஜன். ஸ்ரீதர் ராஜா டைரக்ட் பண்ணியது இங்கே. ஆக்சுவலா 16 வயசுலயே வந்து அவங்க நேஷனல் அவார்டு வாங்குறாங்க. 14 வயசுல பெர்ஃபார்மன்ஸு. அப்புறமா அது வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு வருஷம் முடிஞ்சிச்சு. ம். அப்புறமா அது பிரசிடென்ட் வெங்கட்ராம் ஆமா. അദ്ദേഹം சார்ஜ் ஃபஸ்ட்டு ஆன உடனே ஃபஸ்ட்டு அவரது ப்ரோக்ராம் வந்தது நேஷ்னல் அவார்டு. அந்த நேஷ்னல் அவார்டு 17 இயர்ஸில் தான் அது கிடைச்சது கையில். ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் வந்து 14 இயர்ஸில் 14 இயர்ஸ் பெர்ஃபார்மன்ஸுக்கு தான் அவங்க அவார்டு கிடச்சிருக்குது. அவங்க கையில் வந்தது 17 இயர்ஸ் ஆகுது. அதனால் எல்லாரும் 17 இயர்ஸ் 16 இயர்ஸ் தான் நினைக்கிறேன். 85ல் நடித்தது 87ல் தான் வந்தது, ஓ. அதை கையில் வந்தது. அது அவங்க ஃபஸ்ட்டு ஒரு 1 இயருக்குள்ளே தான் ரிலீஸ் பண்ணணும். அப்போ 1 இயர் போட்டு தான் ரிலீஸ் பண்ணோம். ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்புறமா இதை ரிலீஸ் பண்ணுறதெல்லாம் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்கெல்லாம் போனோம். அப்புறம் தானே ரிலீஸ். இதுல என்ன கொடுமை என்னன்னா எல்லாமே வந்து அவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாவே நடந்துருச்சு பாருங்க. நீங்க சொல்லியிருக்க அப்புறம் ஒரு 7 வருஷத்துலயே அவங்க லைஃப் முடிஞ்சு போச்சு. எல்லாம் ஃபாஸ்ட்டாக ஒரு ட்ரீம் மாதிரி தான் அது. எனக்கு அந்த பொண்ணு பிறந்ததுலேருந்து இது ஒரு ட்ரீமாக தான், ஃபுல் ஒரு ட்ரீம். எனக்கு ஃபிலிமில் நடிக்கணும், எனக்கு பெரிய டான்ஸர் ஆகணும், இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆசை இருந்தது. ம். சின்ன வயசுலேனா நாங்கள் எல்லாரும் அக்கா தங்கச்சி பிரதர்ஸ் எல்லாரும் இந்த கலையோட வளர்ந்தவங்க தான். அதெல்லாம் ஹாபி. ம். அம்மா அப்பா எல்லாம் ரொம்ப என்கரேஜ் பண்ணி, என் அம்மா ரொம்ப இதெல்லாம் என்கரேஜ் பண்ணுவாள். அவங்க பெரிய சோஷியல் ஒர்க்கர் இருந்தது. இதிலெல்லாம் நல்லா பண்ணுவாள். அப்போ எனக்கு So, ரொம்ப ஆசை டான்ஸுங்கிறது இருந்தது. உங்க ஃபேமிலியில ஃபுல்லாவே இருக்கு. டான்ஸு, பாட்டு, எல்லாம் ஆக்டிங் எல்லாம் இருக்குது. நாடகம், ட்ராமா அதெல்லாம் இருந்தது. ஆனால் எல்லாம் வந்து ஒரு அவங்க ஃபேமிலியோட உள்ளத்தான் இருந்தது. எல்லாம் வெளியில் ஒன்றும் பண்ணல, பெரிய லெவல்ல பண்ணல. பெரிய அது போகிறதில்ல யாரும் அந்த காலத்தில். ம். அப்புறம் எனக்கு சின்ன வயசில் ரொம்ப ஆசை இருந்தது, நடிகர் ஆகணும், அப்புறமா பெரிய டான்ஸர் ஆகணும், எல்லாம் ரொம்ப ஆசை இருந்தது. அப்புறமா எனக்கு 19 இயர்ஸில் கல்யாணம் ஆயிடுச்சு. அவள் ஹஸ்பண்டு கூடி வந்து அதே மாதிரி தான், அவரும் நல்லா பாடுவான். அப்போ அவர் பாடி நான் டான்ஸ் பண்ணுவேன். அப்படியெல்லாம் இருந்தது. நல்ல ஒரு லைஃபாக நல்லா இருந்தது. அப்போட்டாமே இந்த பொண்ணு பிறந்ததுனாக்க எனக்கு இதே ஆசை, பாடணும், அவளை அவர் எப்படி ஆடணும். எடுத்துட்டாரு இந்த டெத்தை மோனிஷா? ரொம்ப மோசமாக அவங்க 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 2013ல் தான் போனோம். அவங்களுக்கு அந்த அதில் வெளியே வர ரொம்ப கஷ்டம், வரவே இல்லை அவங்க. அந்த மாதிரி ரொம்ப டிப்ரெஷனாக இருந்தது. ஆஹா. ரொம்ப டல்லாகிடுச்சு. ஏன்னா மகா, அவர் ஒய்ஃபு, மருமகா, அவரெல்லாம் இவங்களை ரொம்ப இது பண்ணுவா, என்கரேஜ் பண்ணுவா, ரொம்ப ஹாப்பியாக. நான் அவங்களுக்கு லாஸ்ட் வரை அவங்களுக்கு அதே. அப்புறமா அவர் விங்கி விங்கி வருவான். எனக்கு பேசுகிறதே பயம் அவங்கக்கிட்ட. நாங்கள் தான் இந்த விஷயமே பேச மாட்டேன் வீட்டில். பெரிய பெரிய பிரச்சனை இருக்கு எனக்கு. நான் தான் அவங்கள கூடி சமாதானம் பண்ணணும், அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போ என் கதி என்ன? அவங்களுக்கு தைரியமே இல்லாமல் ஆயிடுச்சு. அப்புறம் அவங்க அவ்வளோ க்ளோஸாக இருந்த சின்ன பொண்ணு, அவங்களுக்கு ரொம்ப அவர் பெங்களூர்ல பிசினஸ் பண்ணியிருந்தாரு இல்லையா? அவங்க பெங்களூரு
ஃபஸ்ட்டு வந்து அவர் மோதி கான்டினென்டல் டயர்ஸ், ஆ. அது கர்நாடகா மேனேஜர் இருந்தது, ஃபுல் ம். கர்நாடகா. ம். அப்புறமா சொந்தமான பிஸ்னஸஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். நானும் கூட ஒரு ஆண்டர்பிரினராக இருந்தது. நான் பிஸ்னஸ் கூட பண்ணியிருந்தது, அந்த ம். ஃபேக்ட்ரியில் வச்சுட்டு ம். இருந்தோம். அந்த டைமில் இதெல்லாம் அதுக்கு அப்புறம் மனுஷபத்துக்கு அப்புறம் எல்லாம் கொஞ்சம் விட்டுருச்சு. பொட்டிக்கு டிசைனிங் எல்லாம் பண்ணியிருக்கிறேன் நான் ஓஹோ! எப்போ. ம். அப்புறமா டிசைன் ஸ்கூல்லலாம் போய் மனுஷ போன பிறகு அவங்க சொன்னாப்பா டிசைன் ஸ்கூலுக்கு வந்து அங்கே போய் ஒரு கோர்ஸ் பண்ணிட்டேன். அப்புறமா எக்ஸிபிஷன் டெய்லரிங் பண்ணுறதுக்கு எல்லாம் ஆளை வச்சு அப்புறமா எக்ஸிபிஷன் துபாய், மக துபாயில் இருந்ததில்ல. சரி அம்மா இங்கே வந்து ஒரு எக்ஸிபிஷன் பண்ணுங்கன்னா அங்கே போய் எக்ஸிபிஷன் இங்கெல்லாம் அந்த பையன் தான் எனக்கு ரொம்ப இப்படி இந்த சக்திக்கு காரணம் அவரே. பையன் இப்பயும் துபாயில தான் இருக்காரா? பெங்களூரில் இல்லை, இப்போ பெங்களூரில் இருக்குது. பெங்களூர் வந்தாச்சு. அது அவருக்கு வந்து கால்சன் லெதர்ஸ், அதாவது அவங்க ஒரு டிசைனர், லெதர் ரிக்ளைனர்ஸ் இல்லை சினிமா இதில் ஹோம் தியேட்டர் அதுக்கெல்லாம் பண்ணுறாங்க. ம். கஸ்டம் மேட் ஆகி அதான் அவங்க இப்போ இப்போ இருக்குது. பார்த்தீங்கன்னா, கேரளாலேருந்து இங்கே வந்து நிறைய ஸ்டார் ஆயிருக்காங்க. பெண்களும் சரி, பாடகிகளும் சரி. இன்னைக்கு வந்து மோனிஷா இருந்திருந்தான்னா பெரிய டாப் ஸ்டார் வந்திருப்பாங்க. ஏன்னா கேரளாலேருந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, ஊர்வசியிலேருந்து ஆரம்பித்து நயன்தாரா, அதுக்கப்புறம் அந்த எண்ணம்லாம் உங்களுக்கு தெரியாது. மனசில் வருமா? எனக்கு அப்படி வராது. ஏன்னா நான் ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக போயிட்டோம். அப்புறம் ஏன்னா ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக ஆத்மீயமாக போயிட்டோம். ம். எனக்கு தெரியாது அந்த மாதிரி அவங்க நம்ம பாவி ஒன்றும் பிரவச்சிக்க முடியுது இல்லையே. இப்படி ஆகும் அப்படி ஆகும் எல்லாம். நான் அவங்களும் ஒரு வாட்டி ஆக்சிடெண்ட் ஆன பிறகு பெட்ரிடன் ஆயிடுனாலும் ஏன் பண்ணுறது, என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி பொண்ணு அங்கே எனக்கு தெரியும். அந்த பொண்ணு கார் ஆக்சிடெண்ட் ஆகி ஃபுல்லாக கான்ஷியஸ் ஆகிருக்குது, ஆனால் நகர முடியாது. ஒன்றும் முடியாது. அப்புறம் அது கான்ஷியஸ் ஆன என்ன சங்கடமாக இருக்கல. எனக்கு அந்த பொண்ணு அப்படி வாழறதுக்கு எனக்கு இஷ்டமே இல்லை. நான் அப்படியே பிரார்த்தனை பண்ணிட்டேன் ரொம்ப இப்படியெல்லாம் இப்படி எனக்கு கிடச்சிட்டு என்ன பிரயோஜனம்? இதே பார்க்குறேன் எனக்கும். நான் ஃபுல்லு இதில் இருக்குது, யாரது ரத்தம் எனக்கு தெரியும். உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் அடிபட்டது? எனக்கு 2 பாடியில் கால் இல்லை இல்லை 2 கால். அதெல்லாம் லக்கு. அதை என் டாக்டர் சொல்கிறேன், உங்களுக்கு ஸ்பைனு கூட இது எஸ்கேப் பண்ணிட்டேனே,